என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். ஏன்னா அதுதான் நம்ம மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. வழக்கம் போல பெண் நிறுவனம் கொடுத்த அஜெண்டா தான். விஜய் 11 மணிக்கு தான் சிபிஐக்குள்ளேயே போனாரு. 11:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஐயோ விஜய்கிட்ட அப்படி கேட்டாங்க, ஐயோ விஜய்கிட்ட அப்படி கேட்டாங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா திமுகவோட கேப் மாதிரித்தனத்தை பூரா மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த டெல்லி சம்பவத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா இப்ப சொல்லவே முடியாது. எந்த செய்திகளுமே வெளியில வரல. பட் டெல்லிக்கு விஜய் போனது, அங்க 3 விஷயங்கள் நடக்கும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கதான் சாத்தியம். அந்த 3ல எந்த ஒண்ணு நடந்தாலும் அது திமுகவுக்கான ஆப்பு அப்படிங்கிறது தான். அது அந்த 3 என்ன, எந்த வகையில திமுகவுக்கு ஆப்பு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இவ்வளவு குட்டிக்காரன் அடிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு 3 நாளா அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டை வச்சே நாட்டுல நடந்த திமுக காரங்க செஞ்ச அத்தனை கேப் மாதிரித்தனம் அப்படிங்கறதே மறைச்சாச்சு. ஜல்லிக்கட்டு ஃபீவர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சா? அப்ப இருக்கவே இருக்காரு விஜய். சிபிஐ விஜய், சிபிஐ விஜயை உலுக்கிய சிபிஐ, இப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னாடி இவர்கள் மறைக்கக்கூடிய விஷயம் என்ன? திமுக காரன் அப்படின்னாலே கேப் மாதிரி அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அயலக அணி அப்படின்னு சொல்லிட்டு போதை மருந்து கடத்தினாங்க. அதே மாதிரி கண்ணுக்குட்டி கள்ளசாராயம் காய்ச்சனா. இன்னொருத்தன் ஞானசேகரன் பொண்ணுங்களை துரத்திக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் திமுகவோட அன்றாட வேலை. இதுல பொறியாளர் அணின்னு ஒண்ணு இருக்கு. இவனுங்க கள்ள துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. ஏற்கனவே புள்ளிங்க இங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு கொத்திக்கிட்டு இருக்கானுங்க, அருவாலை எடுத்துக்கிட்டு. எதுக்குடா சும்மா கொத்திக்கிட்டு லேட் ஆகுது, எடுத்து அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் டயர் வேஸ்ட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கள்ள துப்பாக்கிக்கு வந்துட்டானுங்க. அடுத்து இந்த செய்தியை பாருங்க. வீட்டில் பதுக்கி வைத்து கை துப்பாக்கி விற்பனை, திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் கைது. இதெல்லாம் மறைக்கணும்ல. ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல ஒரு ஓரத்துல செய்தியை போட்டு கடந்து போயிடலானே. என்ன மேட்டர்னா, நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில ஒருத்தர் கள்ள துப்பாக்கி விற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேப் மாதிரி தானோ அப்படின்னாலே அது கண்டிப்பா எங்கேயாவது திமுக தொடர்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த செய்தியிலேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இந்த நபர் பேர் யார் அப்படின்னா அமீர் சொகைல், சிறுபான்மை உடன்பிறப்பு. அவரு கூட இன்னொரு உடன்பிறப்பு, 2 பேரும் திண்டுக்கல்ல. இந்த அமீர் சொகைல் தன்னோட நண்பரான முசாம்பீர் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்டியார்பட்டியில இருக்கக்கூடிய ரத்தினம் பாலா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கள்ள துப்பாக்கி வித்துருக்காங்க. வித்த துப்பாக்கி வெடிக்கலையாம். இது ஒரு குறை. எப்படி சொல்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல இருக்கு. எங்கேயோ கள்ள துப்பாக்கியை வாங்கி வந்து இங்க வித்துக்கிட்டு இருப்பானுங்க. பைத்தியம் முடிச்ச என்னத்தை பார்த்த வாயில எனக்கு அப்படி வருது. என்னடா இது கள்ள துப்பாக்கி கலாச்சாரம் வரைக்கும் கொண்டாந்து விட்டீங்க. கருமாதி எடுக்க ஒரே ஒரு ஓட்டு தாண்டா உங்களுக்கு தெரியாம போட்டாங்க இந்த பாவப்பட்ட மக்கள். அதுக்கு கஞ்சாவில இருந்து கள்ள சாராயத்தில இருந்து சூடோ எபிடிரின்ல இருந்து இன்னும் பேர் சொல்ல முடியாத கருமாதி எடுத்த போதையெல்லாம் கொண்டாந்து விட்டு இங்க நாசம் ஆயிடுச்சு. கூலிப்பட அங்கங்க துரத்தி கொத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போதாத குத்துக்கு புள்ளிங்க கஞ்சாவை போட்டுட்டு கீறிக்கிட்டு இருக்கானுங்க, பூரா விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கள்ளதாக துப்பாக்கி வேண்டாம். டே யாரா நீங்களா? அப்பா டே இன்னொரு 2 மாசம் தான் அப்பா. எப்படியாவது தமிழக மக்கள் தங்களோட உயிரை தாங்க தான் காப்பாத்தி இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. என்னங்க இது செய்தியில வந்திருக்கு? இதெல்லாம் போயிட்டு நீங்க திமுக சொல்றீங்களே, இந்த அமீர் சொகையில பார்த்தா திமுக மாதிரி அங்க தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எதுக்கு வெட்டியா தானே இருக்கேன், ஆதாரம் தேடுறேன்ல. இந்த போட்டாவை பாருங்க. பாத்தீங்கல்ல, எங்க சின்னவரு கள்ள துப்பாக்கிக்காரன் வரைக்கும் கம்பெனியில சேர்த்து வச்சிருக்காரு. எவனாவது பேசுனீங்க தட்டிஷும் தான் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனித குல விரோதிகள் அப்படின்னு நான் சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன்? இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? சரி, இவங்க எல்லாம் பிடிக்க வேண்டிய வேலையை செய்யணும்ல. அதை செய்ய வேண்டிய போலீஸ் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? இந்த செய்தியை பாரு. பெண் காவலர்களோட பாத்ரூம்ல கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கழிவறைக்கு போறத, துணி மாத்துறதெல்லாம். யாரா இப்படி ஒரு மாபாதக செயலை செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் SSI, ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒருத்தர். எங்கேயோ செஞ்சதுக்கெல்லாம் போய் திமுக குறை சொல்ல முடியுமாங்க? அங்கதான் இங்க ட்விஸ்ட் இருக்கு. காவல்துறை எனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். யார? பழைய துணிக்கு பக்கெட் வித்தவன், பஞ்சு முட்டாய் வித்தவன், கிளி ஜோசியம் சொல்றவன், மீம்ஸ் போட்டவன், மீறி போன டிடிஎஃப் வாசன், கிஷோர் கே சாமி, சவுக்கு சங்கர், வரதராஜன், முன்னாள் காவல் அதிகாரி, இவங்க கிட்டதான் இரும்பு கரம் வேலை செய்யும். மற்றவர்களிடம் இரும்பு கரம் எடைக்கு போடப்பட்டு இயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம் வாங்கி திங்கப்படும். யாருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களோட ஓட்ட வாங்கணுங்கிறத ஆஜராயிடுவாரு போய் சிஎம். அங்க போனப்ப அவருக்கு பாதுகாப்பு பணிக்காக வந்த பெண் காவலர்களுடைய கழிவறையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பெண் காவலர்கள் தொடர்ந்து பாத்ரூம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டு வராங்க. ஒரு காவலர் போகும்போது பாத்தீங்கன்னா மறைவு இடத்துல ஒரு செல்போன் இருந்திருக்கு. பாத்ரூம் உள்ள செல்போன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா வீடியோ ரன்னிங்ல இருந்திருக்கு. ஐயோ, என் வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு வீடியோ பிளே பண்ணி பார்த்தா நிறைய பெண் காவலர்கள் உள்ள போயிட்டு வந்தது, அந்த காட்சிகள் எல்லாமே அதுல இருக்கு. அந்த பெண் காவலருக்கு ஒரு அதிர்ச்சி, எவன்டா அந்த வேலையை செஞ்சதுன்னு எடுத்துட்டு போய் புகார் கொடுத்து அந்த செல்போனை ஆய்வு செஞ்சா அங்க டியூட்டிக்கு வந்திருக்கிற முத்துப்பாண்டி அப்படிங்கிற சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கார். முதல்வரோட பாதுகாப்புக்கு போற பெண் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. இப்ப கேக்குறேன்டா 200 ரூபாய் கொத்தடிமைங்களா? இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அந்த பெண் எதுக்கு 8:30 மணிக்கு அங்க போனா கேட்டீங்கல்லடா தம்பிங்களா? கோவை மாணவி விவகாரத்துல கருவக்காட்டுக்குள்ள பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கல்லடா? இப்ப முதலமைச்சரோட பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்கள் கழிவறைக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுடா. கழிவறைக்குள்ள என்ன வேலைன்னு இப்ப கேட்பீங்களா? கழிவறைக்கு போகாம 200 வாங்கி பொழைக்கிறவங்க மூஞ்சிலியா கழிவறைக்கு போக முடியும்? இப்படி ஒரு கேள்வி இங்க வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா? பாத்துக்குங்க மக்களே, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் விஜய் 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 விஜய்னு உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வெட்டுக்குத்தே நடக்குது திமுகவுல. இத பத்தி எந்த மீடியாவும் பேசல. அப்படி என்ன வெட்டுக்குத்து புறோ நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஊரையே சங்கின்னு இருந்தானுங்க. யாராவது திமுக எடுத்து பேசிட்டா போதும், போடா சங்கி, போடா RSS அடிமை, இதை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னடா ஆச்சு இது, போடா சங்கி. டேய் என்னடா இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, போடா சங்கி. டேய் என்னடா இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போகுது, போடா சங்கி. இது மாதிரி நல்லா ஒரு 88,000 சங்கி பட்டம் வாங்கியிருக்கேன் திமுக காரங்கிட்ட. பட் இவனுங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்ல. இப்ப ஆராசாவை பார்த்து RSS கைகூலி சங்கி அப்படின்னு நான் சொல்லலைங்க, சத்தியமா. யார் சொன்னா அப்படின்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. திரு அன்பானந்தம் அப்படிங்கிறவர் தலைமையில ஆராசாவை கண்டிச்சு ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. அந்த போராட்டத்துல நடந்த பிரஸ் மீட்ல திரு அன்பானந்தம் அவர்கள் தான் ஆராசா ஒரு RSS கைகூலி போல் செயல்படுகிறார் அப்படின்னு திருவாய் மலர்ந்திருக்கார். எதுக்காக? இந்த மின்னம்பலம் நிகழ்ச்சி, நான் மின்னம்பலத்துக்கு பெருசாலாம் ஃபயர் விட வேண்டியதில்லை. ஏன்னா மின்னம்பலம் காமராஜே பெரிய திமுக கொத்தடிமை தான். இப்ப நக்கீரன் கோபால் பிரச்சனையில பிரிஞ்சு வந்ததால இப்ப கொஞ்சம் அப்படியே நியூட்ரலா போற மாதிரி போறாங்க. பட் அவங்க திமுக சொம்புங்க தான், திமுக கொத்தடிமை தான், அவங்க எல்லாம் மாறலாம் மாட்டாங்க. அதனால அதுக்கு நம்ம ஃபயர் விட வேண்டியதில்லை. இந்த மின்னம்பலம் நடத்தின இந்த மக்கள் மன்றம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில தான் ஆராசா திருமாவளவன் அவர்கள் குறித்து பேசும்போது இந்த வேங்கை வயல் சார்ந்த கேள்விக்கு திருமாவளவனை ஒரு சாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி நீ சாதி தலைவர்னு பேசலாம்? எங்கள் தலைவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர், நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசாவை கண்டிச்சு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி சங்கத்தமிழன் தன்னோட யூடியூப் சேனல்ல தமிழா பாண்டியனை பேட்டி எடுக்கும் போது வச்சு அடிச்சிருக்காங்க. ஆராசா ஒரு உலக அலையை கூட்டு போய் கோவாவில் ரூம் போட்டு தனி சார்ட்டர்டு பிளைட்ல அவளை கூட்டு போய் அவளுக்கு சில கோடிகளை கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் கூட அதுல சொல்லியிருக்காங்க. பட் நமக்குலாம் அதுக்கு ஆதாரம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை போய் டார்ச் அடிச்சு பாக்குறதுக்கு நான் நக்கீரன் கோபாலும் கிடையாது. இந்த நித்யானந்தா ரூம்ல கேமரா வச்ச மாதிரி இந்த கேவலமான வேலைகள், இந்த தனிப்பட்ட விஷயங்கள், வன்மங்கள் அதெல்லாம் நம்ம கற்க மாட்டோம். கற்கணும்னா சின்னது மேலேயே ஏகப்பட்டது கேட்கலாம். பட் அது அவங்க இஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா அப்படிங்கிற ரீதியில நாமெல்லாம் கடந்து போற ஆளு. ஆனா இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு விசிக திமுகவுக்குமான மோதல் முற்றுது. இதற்கு பின்னணியில் தான் விஜயின் டெல்லி பயணம். என்னங்க அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் போடுறீங்க அப்படின்னு? ஆமா, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அப்துல் காதர் அமாவாசை முடிஞ்சு
3ஆம் நாள் பிறை பார்த்துட்டு தான் ரம்ஜானே அவர் கொண்டாடுவாரு. அதனால அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த விவரத்துக்கும் விஜய் அவர்களோட டெல்லி பயணத்துக்கும் முடிச்சு இருக்கு. இப்ப 3 விஷயங்கள் நடக்கலாம். இந்த 3ல ஒண்ணு நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஹைப்போதட்டிக்கலா வச்சுக்கோம். இப்ப நிறைய மீடியாக்கள் சொல்ற மாதிரி பிஜேபி விஜய் அவர்களை மிரட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் உன் மிரட்டெல்லாம் பண்ணிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கணும். ஒண்ணுதான் நடக்கணும். இது நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி இப்படி ஒரு ஆப்ஷன் வைக்குது. நீ ஏன் கூட்டணிக்கு வராண்டாம், காங்கிரஸ் கூப்பிட்டுக்கிட்டு நீ தனியா நில்லு, அதுக்கான லாபியை நாங்க பண்றோம். இது ஒர்க் அவுட் ஆகி காங்கிரஸோட திமுக வெளியில வந்தா விசிகா பின்னாடியே இங்க வரும். முதல்ல நடக்கிற சம்பவம் அப்படிங்கிறது விஜய் தனித்து நிக்கிறது. தனிச்சு நின்னா திமுகவோட ஓட்டு விசிகாவோட ஓட்டெல்லாம் உடையுது அப்படிங்கறதாலதான் திருமாவளவன் கோஷ்டியினர் இப்ப கதற தொடங்கி இருக்காங்க. காங்கிரஸோட சேர்ந்து வந்தா போய் சேர்ந்துடலாம் இவங்க கூட அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கையே அவங்களுக்கு இருக்கு. அதனால திமுகவை விமர்சனமும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2ல எது நடந்தாலும் திமுகவுக்கு ஆப்பு. 3ஆவதா ஒண்ணு நடக்கும். விஜய் சரி நாம என்டிஏ கூட்டணியில இருப்போம், இதுக்கு சாத்தியம் இல்லை, ஆனா அதையும் ஒரு வாதமா வைக்கிறேன், என்டிஏ கூட்டணியில இருப்போம், எங்களுக்கு பிஜேபி இல்ல, நாங்க அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிக்கக்கூடிய தொகுதியில மட்டும்தான் விஜய் பிரச்சாரம் செய்வார், பிஜேபி தொகுதிக்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவு. இந்த 3க்கு மட்டும்தான் சாத்தியம். இந்த 3ல ஏதோ ஒண்ணு. இதுல எது நடந்தாலும் ஆப்பு திமுகவுக்கு அப்படிங்கறதாலதான் விஜய் மேலேயே பழிய தூக்கி போட்டுறணும். விஜய் தான் கொலை செஞ்சார், விஜய் அடுக்கடுக்கான கேள்விகள், விஜய புடிச்சு இன்னைக்கே உள்ள வைக்க போறாங்க, இது மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியா பரவிட்டு இருக்கு. பட் இங்க வரக்கூடிய செய்திகள் எதுலையுமே உண்மை அப்படிங்கிறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், விஜய் அவர்கள் கிட்ட விசாரணை இன்றுடன் நிறைவடைவதற்கான வாய்ப்பு இல்லை, மீண்டும் சம்மன் கொடுக்கப்படுவதற்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும்தான் உண்மை. அதை தாண்டி எந்த செய்தி வெளியில வந்தாலும் அதுல உண்மை இல்லை. ஏன்னா ரொம்ப ரகசியமா விசாரணை அப்படிங்கிறது வைக்கப்படுது. இங்க இவனுங்க பெண் நிறுவனத்துல வாங்கி திங்கிற எச்சி எலும்புக்காக பிரேக்கிங் நியூஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கள்ள துப்பாக்கி, இந்த போலீஸ்காரங்க செஞ்ச கேவலமான எச்ச புத்தி செயலு, திமுக ஊப்பிங்க அங்கங்க செய்யக்கூடிய கேடுகெட்ட செயல்கள், இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் இந்த வேலை அப்படிங்கிறது நடக்குது. அதனால அதை நீங்க பெருசா நம்ப வேண்டியதில்லை. ஒருவேளை அப்டேட் கிடைச்சா முதல் ஆளா நானே சொல்லுவேன். காத்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம்.